Operating cycle. So this is a very important question in our financial management, working capital management topic கீழ வரக்கூடிய கான்செப்ட் இது. ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் வந்துட்டு டே டு டே ப்ரொசீடிங்ஸ்க்காக பணம் தேவைப்படுறத தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது கன்சர்ன்ஸை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு ட்ரேடிங் கம்பெனியாக இருக்கும். மேனுஃபேக்சரிங் கம்பெனினா அவங்களே வந்துட்டு என்ன பண்றாங்க, மொத்தமா பொருளை உற்பத்தி செய்யறாங்க. ரா மெட்டீரியல் வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா கேஷை கொடுத்து ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ண அந்த ரா மெட்டீரியல்ல என்ன பண்றாங்கன்னா ப்ரொடக்ஷனுக்காக உபயோகப்படுத்துறாங்க. அந்த உபயோகப்படுத்தும் போது அது பாதியா ஒரு 10% இல்ல சம்டைம் 90% இல்ல 50% இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது, அதை ஒரு ரா மெட்டீரியல்னும் சொல்ல முடியாது, அது முழுமையாக முடிஞ்சிடுச்சு அந்த ப்ராடக்ட்னும் சொல்ல முடியாது. ஸோ அதனால இன் பிட்வீன் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம அதை என்னன்னு சொல்றோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்றோம். இல்லைன்னா அதை செமி ஃபினிஷ்டு குட்ஸ்னும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஆர் செமி ஃபினிஷ்டு குட்ஸ் பிகாஸ் யூ cannot tell them as raw material பிகாஸ் இது ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகவும் சொல்ல முடியாது, ஏன்னா கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ அதனால அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு சொல்றோம். ஸோ கேஷ் இருக்கு, யூ ஆர் கோயிங் டு get your raw materials from the suppliers, and that raw material you are going to put into production process, that is known as semi finished goods or work in progress. அதை இன்னும் ஃபர்தரா நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணும்போது you will get into a finished goods. now this is ready for sale, கஸ்டமர் டெலிவரிக்காக காத்துட்டு இருக்கு. அதை நீங்க சேல்ஸ் பண்ணும்போது என்டையர் திங் யூ cannot sell it for cash. அப்படி செல் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் will be very low for you. so in order to extend them credit limit, you are going to take into account data's accounts receivable கொண்டு வரோம் அந்த இடத்துல தான். ஸோ அப்படி இருக்கும்போது they also say take some time, immediately they may not pay cash. அதனால தான் அது கிரெடிட்னே சொல்றோம். ஸோ அதனால வந்துட்டு அவங்க இமிடியேட்டா பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு கேஷ் தேவைப்படும், நம்ம அந்த சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணணும். ஸோ அல்டிமேட்லி அவங்க கொடுத்த பிறகு அது கேஷாக நம்மளுக்கு திருப்பி கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை இந்த சைக்கிளை தான் நம்ம ஆப்ரேட்டிங் சைக்கிள்னு சொல்றோம். எதுக்காக இதை கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸே வந்துட்டு நம்மளுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ கேஷ் போய் எந்த இடத்துலும் லாக் ஆகக்கூடாது, ரா மெட்டீரியல் ஃபார்ம்ல லாக் ஆகக்கூடாது. கேஷாக இருக்கு, அதை எடுத்து போய் ரா மெட்டீரியலில் கொடுக்குறேன், பட் இன்னும் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆகலை, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது. அப்புறம் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் ஏதாவது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்யூப்மெண்ட்டு பிளான்ட் அண்ட் மிஷினரி சரி இருக்காது, இல்லை வந்து லேபர் ப்ராப்பராக ஒர்க் பண்ண மாட்டாங்க, தேமே going for strikes, many things are there. Okay, so many factors are there. So similarly after you have manufactured fully, when it turns into finished goods, there also you take some time பிகாஸ் கஸ்டமர்ஸ் டிமாண்ட் இருக்காது மார்க்கெட்ல, ஆர் வேர் ஹவுஸ்ல நீங்க வச்சிருக்க மாதிரி இருக்கும், ஸ்டோரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். தென் only you will be delivering it to the customers point, and that customers may not pay the amount on time. They may take some time to pay, they may not pay immediately. Okay, so there again you take some time. So ultimately பாத்தீங்கன்னா வந்துட்டு கேஷா நம்ம திருப்பி அதை கன்வெர்ட் பண்ணணும். இதை தான் நம்ம ஆப்ரேட்டிங் சைக்கிள் பர்டிகுலர்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் சொல்றோம். இட் மேட் பி எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இட் கேன் பி அ டெக்ஸ்டைல் ஆர் வாட்டர், மேட் பி அயர்ன் அண்ட் ஸ்டீல், பார்மசிட்டிக்கல், என்ன கைண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் கன்சர்னா இருந்தாலும் கண்டிப்பாக they have to go in through all these process. It takes time for every stage till cash திரும்பி அது கேஷ் ஃபார்முக்கே வரணும்னா இட் டேக் சம் டைம் அட் ஈச் ஸ்டேஜ், அண்ட் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் தி நம்பர் ஆஃப் டேஸ் தட் யூ ரெக்வயர். ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் எவ்வளோ நாள் வந்துட்டு இட் டேக்ஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஹோல்டிங் பீரியட் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் நீங்கள் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஃபினிஷ்டு குட்ஸ் அகெயின் வந்து ஹவு மெனி டேஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் தேம்.
And debtors actually after making sales, how many days it takes to convert them into cash again. So similarly with this cash only you have to pay again to the கிரெடிட்டார் சப்ளையருக்கு திருப்பி நீங்க வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். கிரெடிட்டாருக்கு ரா மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு திருப்பி நம்ம வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சப்ளையருக்கு வி ஹாவ் டு பே. So that also it takes time. Okay, so accounts receivable, accounts payable, so both these concepts you have to consider. Okay, so how much time you get to realize that amount, how much time is given for you to pay the amount to the supplier. ஸோ இங்கேருந்து டெட்டார் கிட்ட வாங்குறோம், இங்கேருந்து கிரெடிட்டார் சப்ளையருக்கு பே பண்ணுறோம், கஸ்டமர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறோம், கிரெடிட்டார் சப்ளையருக்கு பே பண்ணுறோம். ஸோ வாட் டைம்ஸ் இட் டேக்ஸ் அட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேஸ் யூ டேக், ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸ் இன் எ இயர் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்றத தான் வந்துட்டு அந்த ரொட்டேஷன்றது கம்பெனியில் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த இடத்துலையும் நம்மளோட ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் டெட்டார் கிட்டையும் கொண்டு போகணும், கிரெடிட்டார் சப்ளையர் கிட்டையும் கொண்டு போகணும். கஸ்டமர் கிட்ட நம்ம வந்துட்டு வி கேனாட் ஆஸ்க் எவ்ரி நவ் அண்ட் தென். ஓகே, ஸோ அவங்க கிட்டயும் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதான் கஸ்டமர் ரிட்டென்ஷன் இருக்கும் நம்மளுக்கு. அதே சமயத்துல சப்ளையர் கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்கினோம்னா ப்ராம்ப்டா நம்ம பே பண்ணாதான் அவன் திருப்பி இன்னொரு முறை நம்மளுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி எவ்ரி ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கா, லேபர்ஸ் எவ்ரி திங் ஆர் காட் இன்வால்வ், எல்லா ரிசோர்ஸஸும் பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணுவான், ப்ரொடக்ஷன் நல்ல முறையில போயிட்டு இருக்கா, ஃபினிஷ்டு குட்ஸை எப்படி ஸ்டோரேஜ் பண்றோம், எவ்வளோ நாளுக்கு ஸ்டோரேஜ் பண்ண, எவ்ரி ஸ்டேஜ் வந்து திருப்பி அதை கேஷா கன்வெர்ட் பண்றது இட் இஸ் அ குவைட் டிஃபிகல்ட் ஜாப் ஒன்லி ஃபார் தி கம்பெனி. பட் ஈவன் தென் தே மஸ்ட் நோ வெதர் தி எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் அ ஸ்மூத் மேனர் ஆர் நாட் அப்படின்றத அந்த கம்பெனிக்கு தெரியணும். ஸோ தட் ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி வி ஆர் டூயிங் ஆல் தீஸ் கேல்குலேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதே ட்ரேடிங் கன்சர்னா இருந்தது அப்படின்னா, ஸோ சிம்பிள் ப்ராசஸ் ஒன்லி. இப்போ நான் வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறேன், இல்லை வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் நடத்துறேன்னு வச்சுக்கோ, வேற அல்டிமேட்லி நான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறதில்ல, யாரோ ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ண வச்சிருக்கிறத என்னோட கேஷ் மூலமா அந்த இன்வென்ட்ரியா நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். அதை தான் இங்கே கேஷ் டு இன்வென்ட்ரின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இன்வென்ட்ரி ஆர் ஸ்டாக்கு வாட் எவர் மைட் பி. ஓகேங்களா, ஸோ இன்வென்ட்ரினாலும் ஸ்டாக்னாலும் ஒன்று. ஸோ கேஷை நான் வந்துட்டு இன்வென்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணுறேன், அந்த இன்வென்ட்ரியை அகைன் நான் சேல் பண்ணும்போது அது எனக்கு அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளாக மாறுது, அதை அகைன் நான் கன்வெர்ட் பண்ணேன்னா எனக்கு திரும்ப கேஷாகவே மாறுது. இந்த இடத்துல நான் எதுவுமே ப்ரொடக்ஷன் ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபினிஷ் குட்ஸ் அது எதுவுமே இட் இஸ் நாட் கோயிங் டு கம் இன் டு பிக்சர் பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரொடியூஸ். ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணவங்க மைட் பி ஐ மே ஹோல்சேலர் ஆர் ரீட்டெய்லர் அந்த மாதிரி டீலரா இருப்பேன் நான். ஸோ ஜஸ்ட் என்னோட மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்கும்னா வாங்கணும், அதை வந்துட்டு விற்கணும், அவ்வளோதான் என்னோட எய்ம். ப்ராஃபிட் அட்டைன் பண்ணும், அதனால அவ்வளோதான் என்னோட எய்ம். ஸோ அதனால நான் வந்து கேஷை வந்து இன்வென்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கேஷ் வந்து எனக்கு இன்வென்ட்ரியாக மாறிடுது, குட் ஸ்டாக்காக மாறிடுது. அதை திரும்பி நான் சேல் பண்ணோன்னே எனக்கு டெட்டாஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளாக மாறுது. அண்ட் தென் அவங்க வந்து இட் அகெயின் தே டேக் சம் டைம் ஸோ டு பே தி அமௌண்ட். ஸோ அதனால வந்துட்டு அது திருப்பி வந்து கலெக்ட் பண்ண டைம் எடுக்கும். ஸோ அகெயின் ஐ எம் கன்வெர்ட்டிங் இன் டு கேஷ். ஸோ திஸ் இஸ் தி ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஃபார் எ ட்ரேடிங் கன்சர்ன். அண்ட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளை எப்படி நம்ம வந்துட்டு கம்ப்யூட் பண்ணுறோம், எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அல்டிமேட்லி அந்த ஃபார்முலாஸ்லாம் போட்ட பிறகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், கிரெடிட்டர்ஸ் பேமெண்ட் பீரியட் மட்டும் நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூ நோ ஸ்டாக் இன்வென்ட்ரி ஹாஸ் காட் 3 stages. One is the raw material stage, other one is work in progress stage, other one is finished good stage. So இது எல்லாத்திலுமே வந்து how much time you take, number of days தான் இந்த இடத்துல நம்ம calculate பண்றோம். ஸோ பெர் இயருக்கு 365 days இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா தனித்தனியாக ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பீரியட் கால்குலேட் பண்ணுவோம், ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் டேஸ் காட்டும்,
20 days like that. Work in progress holding period. Raw material na storage period. ஓகேங்களா. ஸோ somewhere you are going to get from the supplier and you are going to stock in your factory or warehouse. So storage period. Next, work in progress holding period. So you're going to convert them into some product. Manufacturingல போயிட்டு இருக்கு ப்ராசஸ்ல. So holding period. நெக்ஸ்ட் finished goods storage period. அல்டிமேட்டா நான் ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், 100% அது குட்ஸா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஃபினிஷ் குட்ஸா மாறினோடனே அகெயின் வந்து இமிடியட்லி இட் வில் நாட் கோ டு தி டோர் ஸ்டெப் ஆஃப் எ கஸ்டமர். இட் ஹாஸ் வந்து இட் வில் பி இன் அ ரிமோட் ஏரியா. ஸோ ஒரு ரூரல் ஏரியால ஃபேக்டரி வச்சிருப்பேன். இட் ஹாஸ் டு கம் டு தி அர்பன் சிட்டி. ஸோ அப்போ என்ன ஆகும் வந்துட்டு அல்டிமேட்லி ஐ மஸ்ட் ஹாவ் அ வேர் ஹவுஸ் ஆர் குடன். இட் டேக் சம் டைம் அகெயின் டு ரீச் தி கஸ்டமர்ஸ் பாயிண்ட். ஸோ அது வந்து ஃபினிஷ் குட் ஸ்டோரேஜ் பீரியட். அண்ட் டேட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ரீச் ஆயிடுச்சு, இமிடியட்லி மே நாட் பே, இட் டேக்ஸ் டைம் ஃபார் மீ டு கலெக்ட் அமௌண்ட் ஃப்ரம் தேம். ஸோ டேட்டாஸ் கலெக்ஷன் பீரியட் இது எல்லாத்தையும் எனக்கு வந்து how many days it takes அப்படின்றத கம்ப்யூட் பண்ணிட்டு லேட்ரான் வந்து கிரெடிட்டர்ஸ் வந்து எவ்வளோ வந்துட்டு அவங்க வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. தே மே கிவ் மை 15 days ஆர் 30 days வாட் எவர் மைட் பி. ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்யூட் பண்ணிட்டு கிரெடிட்டர்ஸ் பேமெண்ட் பீரியட் சாங்ஷன் அந்த இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டு ஸோ ஃபைனலி வந்துட்டு ஆப்ரேட்டிங் சைக்கிள் பீரியட் எவ்வளோ நாளைக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸும் இதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு 365 days, இவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள்னா அப்போ மொத்தமாக எத்தனை முறை வந்துட்டு இதே ப்ராசஸ் வந்து பிஸ்னஸ்குள்ளே போயின்னு இருக்கு அப்படின்றத நம்பர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சைக்கிள்ஸை வச்சு நம்ம வந்து கம்ப்யூட் பண்ணுவோம். ஸோ இதுலேருந்து தான் நம்ம லேட்டரான் வந்து எப்படி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத இந்த ஃபார்மேட் பேஸ் பண்ணி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு எப்படி வந்து ஃபார்முலாஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து ஆப்ரேட்டிங் சைக்கிள் பீரியடை நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்ரேட்டிங் சைக்கிள்னா என்ன? ஸோ this is a very important concept and this cycle you have to mention, you have to draw. And for the manufacturing concern எப்படி இருக்கும் and for the trading concern எப்படி இருக்கும் and எப்படி வந்துட்டு அதை calculate பண்ணணும் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.